Hey guys, what's up and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம எந்த ஃபவுண்டேஷன் பத்தி பேச போறோம் அப்படினா Colorbarோட 24 hours lightweight liquid foundation இத பத்தி தான் பேச போறோம். நிறைய பேர் வந்து இந்த liquid foundation and இதோட அந்த powder foundation இது ரெண்டுமே ட்ரை பண்ண சொல்லிருந்தீங்க. So based on your request நான் ரெண்டுமே வாங்கிட்டேன். So first வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு இது ட்ரை பண்ணனும். அதனால இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கே पर्सनली இது ட்ரை பண்ணிக்கணுமா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இதோட ரிவ்யூ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. So இந்த ஃபவுண்டேஷன் பத்தின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறேன். and then நம்ம வந்து ஸ்வாட்சஸ் பார்ட்குள்ள போலாம். So first இந்த ஃபவுண்டேஷன் பத்தி சொல்லணும்னா இதுல வந்து 30 ஷேட்ஸ் இருக்கு. ஹையர் எண்ட் ஃபவுண்டேஷனுக்கு ஈக்குவலான ஃபார்முலேஷன் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க which is really good. இதுல வந்து liquid foundation இவங்க சொல்றாங்க but it's not a liquid foundation. It's kind of moussey in texture. அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு and faceல வந்து it's really very light in weight. So இதோட claims என்ன சொல்லிருக்காங்க அப்படினா it's long lasting, lightweight, dermatologically tested, cruelty free. and இவங்க என்னென்ன claims வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ it really matches all those claims. அவ்ளோ நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நீங்க oily skin type அப்படினா you can definitely invest in this foundation. It's so good. ஃபேஸ்ல வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. ஹெவியா ஒரு ஃபீலே இல்ல. and நான் வந்து 2 layers அப்ளை பண்ணேன் and வாய் சுத்தி எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வேற அப்ளை பண்ணேன். but still it's very light and weight. I don't feel anything. நான் இந்த ஃபவுண்டேஷன் கீழ பிரைமர் கூட போடல. I just moisturized my face and on top of that I just applied this foundation. Primer போடல, color correction பண்ணல, but still it gave a really good finish. So this is something for which we need to appreciate Colorbar. Texture wise, finish wise in the foundation and it's top notch. இதோட price பாத்துட்டீங்கன்னா it retails for 995 rupees. like 1000 rupees க்கு ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ஃபவுண்டேஷனோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 years and this one retails for 995 rupees. and for that amount you get 25 ml of product. like மற்ற அதர் ஃபவுண்டேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ 5 ml கம்மியாக தான் இருக்குது. பட் த ப்ரைஸ் இஸ் 995 rupees. எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு தாட் வரலாம், இட்ஸ் அ ட்ரக் ஸ்டோர் ஃபவுண்டேஷன் அண்ட் அதுக்கு போய் 995 இட்ஸ் டூ மச் யா அப்படின்னு தோணலாம். பட் இது யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஏன் இது இந்த ப்ரைஸ் அப்படின்றது புரியும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்க்கே தான் வாங்கணும்னு இல்லை, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். நைக்காவில் வந்து நிறைய ஆஃபர் போகிறப்போ நீங்கள் இதை விட ரொம்ப கம்மியாகவே வந்து வாங்கலாம். அண்ட் நீங்கள் உங்கள் கூப்பன் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் இன்னுமே கம்மியாக வாங்கிக்கலாம் நைக்காவில். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பற்றின தேவையான சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். நம்ம குவிக்காக போய் ஸ்வாட்சஸ் பார்க்கலாம். So this is how the outer packaging of the foundation looks like. or my bronzy luxe finish இருக்கு இந்த packagingல. and shade number வந்து on topல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னோட shade number வந்து FW 8.2. and then inner packaging வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் ஃபார்மேட்ல இருக்கு. and அந்த டியூபோட லிட் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்ப் அட்டாச் பண்ணிருக்காங்க which is really good. so உங்களுக்கு வந்து தேவையான அளவு எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். first I'm going to start off with moisturizer. இதுக்கு நான் இன்னைக்கு நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆல்சோ இதில் விட்டமின் இ இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இது மேக்கப்புக்கு ஒரு பர்ஃபெக்டான பேஸ் ஆட் பண்ணும். ஸோ எஸ் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. அண்ட் இது ஒரு டியூபோட வரனால நம்மளுக்கு ப்ராடக்டை பம்ப் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜா லைனில் இந்த ஃபவுண்டேஷனை உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனை நான் என் ஜா லைனில் பிளெண்ட் பண்ணுறப்போ என் ஸ்கின்னுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஃபவுண்டேஷன் வந்து பிக் பண்ணணும். ஸோ எஸ் நான் இந்த ஃபவுண்டேஷனை இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். now I'm going to do the first layer of application. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபவுண்டேஷன் பிளண்டிங் ப்ரஷில் கொஞ்சமாக அந்த ப்ராடக்ட் எடுத்து ரிக்வயர்ட் ஸ்பாட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் பிளண்டிங்க்கு ஐ எம் யூஸிங் த மினிசோ ஃபவுண்டேஷன் பிளண்டிங் ப்ரஷ். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் மேக்கப் பண்ணுவீங்க, பட் ஸ்டில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ரியலி குட் அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்னா யூ கேன் டெஃபினெட்லி இன்வெஸ்ட் இன் திஸ் ப்ராடக்ட். இட்ஸ் ஹைலி அஃபோர்டபுள் அண்ட் திஸ் ஒன் ரீட்டெயில்ஸ் ஃபார் ஜஸ்ட் 250 rupees. பட் இது வந்து ஒரு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா ஒரு பேக் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அந்த பேக்கோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை விட இந்த ப்ரஷ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் நான் வந்து கொஞ்சமாக என்னோட ரிக்வயர்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ப்ரைமரோ கலர் கரெக்டரோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் டு செக் ஹவ் இட் ஒர்க்ஸ்.
ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மூசி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் நான் இந்த ப்ரைமர் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இந்த ஃபவுண்டேஷன் என் ஸ்கின்னில் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ நான் எனக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கல. அண்ட் தென் கலர் கரெக்ஷன் அது ஏன் பண்ணல அப்படின்னா, கலர் கரெக்ஷன் பண்ணாமலே இந்த ஃபவுண்டேஷனால் உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த டார்க்னஸ் இஷ்யூஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் கலர் கரெக்ட் பண்ணல. பிகாஸ் எவ்ரிடே பேசிஸில் நம்மளுக்கு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணாமல் ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபவுண்டேஷன். ஸோ அதனால நான் இந்த ரெண்டுமே எப்போவுமே ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறேன்னா செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ எஸ், இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. இதிலே எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ பட் ஸ்டில் ஐம் கோயிங் டு ஆப்ட் இன் ஃபார் செகண்ட் லேயர் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் செகண்ட் லேயருக்கு வந்து எனக்கு எங்கெங்கே இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த டார்க்னஸ் தெரிகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் ஒரு ஃபுல் ஃப்ளாலெஸ் கவரேஜ் கிடைக்குன்றதுக்காக. பட் சீரியஸ்லி யூ கைஸ், ஜஸ்ட் ஒன் லேயரே போதும். டே டு டே பேசிஸில் இந்த ஃபவுண்டேஷன் ஒரு லேயர் போட்டாலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் நல்ல ஃபினிஷ் கிடைக்கிது. ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பிக்மெண்டேஷன்லாம் பீக் த்ரூ ஆகலை. ஸோ எஸ், இப்போ வந்து ஐம் கோயிங் இன் வித் செகண்ட் லேயர் ஆஃப் அப்ளிகேஷன். அண்ட் அகெயின் எனக்கு எங்கெங்கே லைட்டாக தெரியுதோ டார்க்னஸ் அந்த இடத்துல அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அகெயின் அதே மினிசோ ஃபவுண்டேஷன் பிளண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இந்த ஃபவுண்டேஷன் எப்படி பியூட்டிஃபுல்லாக செட் ஆகுது, இதோட ஃபினிஷ் எவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்குதுன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோட ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபினிஷ் வைஸ் ஐ ரியலி லவ் திஸ் ஃபவுண்டேஷன். லைக் மேக்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ் லைக் ஃபைனலி. ஸோ எஸ், தட்ஸ் இட். இந்த ஃபவுண்டேஷனோட அப்ளிகேஷன், ஸ்வாட்சஸ், டெமோ இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் டெஃபினட்டாக அந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். ஸ்பெஷலாக நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வில் ரியலி லவ் இட். திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் சம்திங் யூ ஷுட் டெஃபினெட்லி ஓன். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரிவ்யூ வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வித் another beautiful content I'll meet you guys and let's bye from Priya. Bye bye.